माणिक्यवीणावतालयञ्जिर्महालसमञ्जुलवाक्विलासमाहेन्दिक्कुतिकोमलाङ्गीं मातङ्गदन्तामनुसास्मरामि चतुर्भुजे चन्द्रबलामकंसे कुचोनने कुङ्कुमराभशोभे कुण्डैक्षुतपाशाङ्कुशपुष्पबाणकस्ते अस्ते नमस्ते जगदेदमातक मातामरकतश्यामा मातङ्गी मदशारिणी कुर्यात्कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी जयमादङ्गदनये जयलीलोत्पलत्युदे जयसङ्गीतरसिके जयलीला சுகப்பிரியே. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபி அம்பிகா ஒர்க்ஸ் மற்றொரு சிறப்பான ஒரு பதிவில் நம்ம சந்திக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய பெயர்கள் மற்றும் பிற வடிவங்கள், அந்த தெய்வம் கையில் என்ன ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர் காரணங்கள் என்ன போன்ற விஷயங்களை நம்ம நிறைய சிந்தனை செய்து வரோம். அந்த வகையில் இந்த பதிவு கால பைரவர்களுக்கான ஒரு பதிவு. நம்ம ஒரு செயல்னு எடுக்கிறப்ப ஒரு நாள், ஒரு எந்த விதமான செயல்கள் தோணுனாலும் அந்த நாள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த செயல்களை செய்வோம் பெரும்பாலான மக்கள்கள். அப்படி ஒரு சில தினங்களை மட்டும் நம்ம தவிர்ப்போம். அது என்னென்ன தினம்னு பார்த்தோம்னா நிறைய ஒரு சில தினங்கள் இருக்கு. பொதுவா திதிகள்ல நம்ம பெரும்பான்மையா நம்ம அஷ்டமியும் நவமியும் நம்ம தவிர்க்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. கிழமையில நம்ம செவ்வாய்க்கிழமைய அதிகமாக தவிர்ப்போம். நட்சத்திரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் தவிர்க்கிறாங்க. ஆனா அது ஏற்புடையது இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி நட்சத்திரத்தினுடைய பலன்கள் மாறுபடும். கிழமையே நம்ம பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்கள, இல்லை ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறவங்க பார்க்க சொல்ல செவ்வாய்க்கிழமையும் சாதகமான பலன்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஏன்னா செவ்வாய் அவருக்கு பலமான கிரகமாவோ ஒரு யோகாதிபதியாவோ இருந்திருந்தா ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் செவ்வாய்க்கிழமையில நடக்கும். அப்படி பார்க்க சொல்ல நம்ம திதிகளில் ரொம்ப பிரதானமாக ஒதுக்கக்கூடியது அஷ்டமி நவமி. என்ன காரணம்னா நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்டது தான் இந்த மாதத்துடைய கணக்கு. ஆனால் தான் ஒரு மாசத்துக்கு ஒரு திங்கள்னு கூட சொல்லுவாங்க. அப்படி அந்த சந்திரன் எப்ப சூரியனோட இருக்கிறாரோ அது அப்ப அது அமாவாசை. சூரியனை விட்டு நகர்ந்து போக போக எந்த கட்டத்துல சூரியன் இருக்காரோ அதுக்கு நேர் 7வது கட்டத்துக்கு போக சொல்ல பௌர்ணமி ஆகும். ஏன்னா சூரியனுடைய வெளிச்சத்தை முழுமையாக தனக்குள்ளே வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உபகிரகமாக தான் சந்திரன் இருக்கார். மறுபடியும் சந்திரன் அந்த 7வது வீட்டிலேருந்து 8, 9, 10ன்னு வர சொல்ல தேய்பிரையாகி மறுபடியும் சூரியனுடைய ஐக்கியமாகக்கூடிய நாட்களை அமாவாசைன்னு சொல்லுவோம். அப்படி சூரியனை விட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல வரக்கூடியது தான் இந்த அஷ்டமி. 8வது நாளும் 9வது நவமி. நம்ம நவமியை பத்தி தனிப்பதிவா பார்ப்போம். ஆனா இந்த பதிவுல பார்க்க போறது நம்ம அஷ்டமி. உண்மையிலேயே ஏன் தவிர்க்கணும் ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே தவிர்க்கணும்னா சில காரணங்களால ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும். அது உண்மைதான். என்னைக்கும் நல்ல நாட்களா அமாவாசையும் பௌர்ணமியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க ஒரு செயல் செய்றீங்க, அது முழுமை பெறணும்னா அமாவாசையும் பௌர்ணமி எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அதே போல சதுர்த்தி திதியும் எடுத்துக்க கூடாது. அதே போன்று அஷ்டமியும் எடுத்துக்க கூடாது, நவமியும் எடுத்துக்க கூடாது. என்ன காரணம்னா சந்திரன் தான் மனோகாரகன். அப்படி மனோகாரனாக இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனோட போய் ஐக்கியமாக சொல்ல பூரண அந்த ஒளியை இழந்து கருமையாக இருக்கிறார். அப்ப யாருடைய மனதாக இருந்தாலும் அதிக சஞ்சலப்படக்கூடிய தன்மையாக அது வெளிப்படும். இதுக்கு நேர் எதிராக பார்ப்போமே. நேர் எதிர போக சொல்ல பௌர்ணமி ரொம்பவும் பலம் மிக்கக்கூடியனாக வளர்பிறை சந்திரனாக தன்னுடைய முழு ஆற்றலை சந்திர பகவான் பெற்றிருப்பார். அதுவும் தவறுதான். ஏன்?
ஒரு மனிதனை பார்க்குறோம். அந்த மனிதனுக்கு ரொம்பவுமே தன்னம்பிக்கை இருந்தாலும் பிரச்சனை. அதீத தன்னம்பிக்கையோட இருந்தாலும் அது பிரச்சனை. எந்த அளவுக்கு சமமான மனநிலையில இருக்கிறாங்களோ, அப்போ ஒரு விஷயத்தை செய்யறது தான் உத்தமமானது. ரொம்பவே தன்னம்பிக்கை குறைவாக இருந்தா கோழைன்னு சொல்லுவோம். அதீத தன்னம்பிக்கை இருந்தா கண்மூடித்தனமான ஒரு தைரியம் வரும். அது ஆபத்தானது. ஆகையினால நல்லா இந்த விஷயத்தை கவனிச்சு பாருங்க. எந்தெந்த நாட்கள்ல திதிகள்ல நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அது எல்லாமே சுவாமி எடுத்துப்பார். அமாவாசையை பொறுத்த வரைக்கும் உக்கிரகமான தெய்வதைகள் பிரித்தியங்கரா, காளி, சரபேஸ்வரர், ஹனுமன், இது மாதிரியான தெய்வதைகளும் கூடுதலாக சாஸ்தாவுடைய வழிபாடும் அமாவாசை ரொம்ப பிரத்யட்சமானது. குலதெய்வ வழிபாட்டுல உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அவர்களுக்கு அமாவாசையும், பெண் தெய்வதையாக இருந்தால் அவர்களுக்கு பௌர்ணமியும் எடுத்துக்கொள்றது தான் மரபு. அப்படி பௌர்ணமியில இருக்க சொல்ல இன்னொரு பிரதானமாக இருக்கக்கூடிய தேவதை அம்பாள். அம்பாளுக்கும் பௌர்ணமிக்கும் உண்டான சம்பந்தம்ங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒன்று. அந்த பௌர்ணமியில அம்பாள் தான் நீங்க வழிபடணும்னு அவசியம் கிடையாது. எந்த விதமான அம்பாளாக, லக்ஷ்மியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், ஷாமலாவா இருக்கலாம், எந்த தேவியாக இருந்தாலும் பௌர்ணமியில நீங்க வழிபட சொல்ல உங்களுக்கு உண்டான மனோபலம் அதிகரிக்கும். அதே போல சதுர்த்திய விநாயக பெருமானுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். அது சதுர்த்திக்கு உண்டான பதிவும் நம்மளுடைய சேனல்ல நம்ம பதிவிட்டிருக்கோம். அதனை தொடர்ந்து வரக்கூடியது தான் அஷ்டமி. அஷ்டமியிலையும் நவமியிலையும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள்ல பிரதானமானது டிராவல் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு பயணம் போறீங்க, அந்த பயணம் செய்யாமல் இருந்தாலே அஷ்டமிக்கு மிகவும் நல்ல தரமான விஷயம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லாருக்குமே இது தெரியும். யாரும் கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அஷ்டமியை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல அஷ்டமியில நீங்க செய்யலாம். ஒரு கடன் அடைக்கிறீங்கன்னா அஷ்டமியில அடைக்கலாம். ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை நீங்களே இன்னும் வலுப்பெற செய்யணும், ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னா அந்த மூர்த்தியை வணங்கினதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, அஷ்டமினா என்னன்னா 8வதாக வரக்கூடியது தான் அஷ்டமி. அப்படி மாதத்துல 2 அஷ்டமிகள் வரும். வளர்பிறையில ஒரு அஷ்டமி வரும், தேய்பிறையில ஒரு அஷ்டமி வரும். இது ரெண்டுமே பிரதானமான விஷயங்கள் தான். இப்போ நம்ம சதுர்த்திக்கு பார்க்க சொல்ல வளர்பிறை, தேய்பிறை 2 சதுர்த்தியுமே விநாயகர் வழிபாடுக்கு உண்டானது. சங்கடகர சதுர்த்திய சாயரக்ஷையும், காலையில வரக்கூடிய சுக்ல சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்திய காலை நேரத்துல சுவாமியை பூஜை பண்றதுதான் நம்ம வழிமுறைகளை சொல்லியிருந்தோம். ஆனா பைரவர் அஷ்டமியோடைய வழிபாடு பொறுத்த வரைக்கும் சாயரக்ஷை யாவும் பைரவர் பொழுதென எய்த்த சேமம். அபிராமி எந்த அதில் அபிராமி பற்றே சொல்றார். ஒரு இறைவனை, ஒரு அம்பாலையோ ஒரு நல்ல தெய்வத்தையோ வழிபடக்கூடிய நேரம் எதுனா யாவும் பைரவர். இரவு வேளையிலும், அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் வழிபாடு பண்றது நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப இரவு 6 மணிக்கு மேல வரக்கூடிய தினமாக பைரவருடைய வழிபாடு செய்யலாம். நித்தமுமே செய்யலாம், தினமுமே செய்யலாம். அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்படி வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி துர்காதேவிக்கு உண்டான ஒரு திதியாகவும், தேய்பிறையில வரக்கூடிய அஷ்டமி வைரவருக்கு உண்டான திதியாகவும் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க வளர்பிறையிலும் பைரவர் வழிபாடு அஷ்டமியில பண்ணலாம். ஆனா அது எதுவும் வகையில தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப அதிக ப்ரிஃபரபிளா கொடுக்கறது இந்த தேய்பிறை அஷ்டமியில வரக்கூடிய பைரவ வழிபாடு ரொம்பவும் உத்தமமானது. அதுவும் சாயரக்ஷையில வர்றது ரொம்ப உத்தமமானது. சரி, அப்போ நம்ம மூர்த்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 வகையில நம்ம பார்க்கறது நம்மளுடைய வழக்கம். அந்த 5 வகையில மேக்சிமம் 4 பார்த்துருவோம். அப்படி இப்போ பைரவருக்கு உண்டான கிழமைகள் பார்க்க சொல்ல எல்லா கிழமையுமே வழிபடலாம். பிரதானமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எடுக்கிறது ரொம்ப உத்தமமானது. கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ரொம்ப உத்தமமானது.
ஏன்னா பைரவரை பொறுத்த வரைக்கும் ரக்ஷாஸ்வரூபர், ரட்சிக்கிறது தான் அவருடைய, ரட்சிக்கிறதுனா பாதுகாத்தல் தான் அவருடைய முதல் வேலை. 2வது தான் அழித்தல். எப்ப நீங்க ஒரு பகவானை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ, இந்த பகவான் உங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை தான் பிரதானமாக கொண்டிருப்பார். அழிக்கிறது 2வது பட்சம்தான். அப்படி பாதுகாப்பது, ரட்சிக்கக்கூடிய தன்மை செவ்வாய்க்குரியது. அதனால செவ்வாய்க்கிழமை வைரவர் வழிபாடும் ரொம்ப உத்தமமானது. அதுக்கடுத்து சனிக்கிழமையில வழிபடுறது ரொம்ப உத்தமமானது. நீங்க அதிகமா சோம்பேறித்தனமா இருக்கீங்க, ஒரு செயலை செய்ய முடியல, நீங்க மந்தமாவே இருக்கீங்க, தடைபடுதுங்கிறப்ப நீங்க அஷ்டமியிலையோ இல்ல சனிக்கிழமையிலையோ பைரவருடைய வழிபாடு செய்வது, வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில செய்வது ரொம்ப உத்தமமானது. 2வதாக நட்சத்திரம் வர சொல்ல பரணி தான் பைரவருடைய நட்சத்திரம். ரொம்பவுமே விசேஷமான தன்மையில கூடியது பரணி. பரணிக்கு அப்புறம் வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. இந்த 2 நட்சத்திரமும் ரொம்பவுமே உன்னதமான நட்சத்திரங்கள். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது நீங்க செவ்வாயோடைய நட்சத்திரத்துல நீங்க வழிபடலாம், சனீஸ்வரருடைய நட்சத்திரங்களையும் வழிபடலாம். செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்கள். சனீஸ்வரருடையது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் சனீஸ்வர பகவான நட்சத்திரங்களாகவும் நீங்க எடுத்துக்கலாம். எந்த 6ஆம் அதிபதியாக ராகு வந்தாலோ இல்ல 6ஆம் அதிபதி ராகுவோட தொடர்பு பெற்றாலோ நீங்க பைரவருடைய வழிபாடு தாராளமாக செய்யலாம். இது கிரக ரீதியாக இருக்கக்கூடிய வழிபாட்டின் முறை. இதுக்கு அடுத்தும் ஒரு திதியில பைரவருடைய வழிபாடு ரொம்ப உன்னதமானது. சதுர்த்தசி 14வதாக ஒரு திதி வரும். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முன்னாடி வரக்கூடிய திதி. அந்த சதுர்த்தசியில நீங்க கால பைரவரை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப உத்தமமானது. நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய திதியாக சதுர்த்தசி 14வது திதி ரொம்ப உன்னதமாக போற்றப்படுகிறது. அப்ப 2 திதிகள் கொடுத்துருக்கோம், 2 பிரதான நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கோம், 2 பிரதான கிரகங்களினோட நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய பைரவர் யார் பார்க்க சொல்ல, சிவனுடைய 64 சுரூபத்துல வரக்கூடியவர் தான் இந்த பைரவர். நம்ம ஒரு ஃபார்மெட் வச்சிருப்போம், படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 ஃபார்மெட்ல படைத்தலுக்கு உண்டான கடவுள் யாருன்னா பிரம்மா, காத்தலுக்கு உண்டான கடவுள் யாருன்னா விஷ்ணு, அழித்ததுக்கு உண்டானன்னா சிவபெருமான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எக்ஸாக்டா பார்க்க போனோம்னா அழித்தலுக்கு உண்டான கடவுள்ல நம்ம பேர் சொல்ல வேண்டியது ருத்ரர். ருத்ரன் தான் அழித்தலுக்கு உண்டான ஒரு கடவுள். அழித்தல்னா என்னன்னா, ஒரு பொருளை அதோடைய நிலையில இருந்து மாற்றி மற்றொரு பொருளாக மாற்றுவது. இதான் அழித்தலுடைய கான்செப்ட். இப்ப நமக்கு இன்னும் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, விபூதி நம்ம இடுறோம். விபூதி இடுறதுக்கு உண்டான தத்துவங்கள் என்ன? என்ன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சாம்பலாக போகக்கூடிய தன்மை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அடிவுற்று போகக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை ஒரு சில பேர் சொல்றதை கேட்டிருப்போம். அப்ப மனிதனுடைய உடலோ இல்ல ஒரு விஷயமோ அக்னியில போய் அது ஆக சொல்ல பஸ்பமாயிடும், ஒன்றும் இல்லாத பொடியாயிடும். அப்ப ஒரு உருவமோ ஒரு பொருளோ அக்னிக்கு இரையாக சொல்ல பஸ்பமாகிறது. ஒரு பொருளோ ஒரு உலோகமோ இல்ல வேற விதமான ஒரு பொருளோ நீரில் அது ரொம்பவும் பிரதிபிம்பமாக அது கலந்து இருக்க சொல்ல இன்னொரு உயிர் உருவாகும். நீங்க நிறைய நம்ம உருளைக்கிழங்கே கூட நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா நாளாக நாளாக அதுல இருந்து அந்த முளைகள், தென்னங்கன்று இதெல்லாம் அப்படியே வச்சோம்னா அதுல இருந்து ஒரு உயிர் வர ஆரம்பிச்சிடும் தண்ணீர் பட்டு. அப்ப நீர் ஒரு விஷயத்தை வளர்க்க செய்யுது, அக்னி ஒரு விஷயத்தை உருமாற்ற செய்யுது, எல்லாத்தையும் பஸ்மமாக்கி ஒரு நிலையில கொண்டு வந்துருது. அப்படி அடித்தலுக்கு உண்டான கடவுளாக ருத்ரரானால் தான் நிறைய அந்த விபூதியை அடையக்கூடிய தன்மையில நம்ம பார்க்கிறோம். அப்படி ருத்ரராக நம்ம யாரை பாவிக்க வேணும்னா பைரவர் தான் அந்த ருத்ரர். அப்ப இந்த பைரவர் எப்படி உருவாகிறார் நம்ம பார்ப்போம். இப்ப நிறைய ஒரு மூர்த்தியை நம்மளுடைய சேனலை நம்ம இது வரைக்கும் பேசினதுல ஒரு மூர்த்தியை பலவிதமாக நம்ம பிரிக்கலாம்.
உத்தம மூர்த்தி, மத்தியம மூர்த்தி, அதம மூர்த்தின்னு பிரிப்பாங்க. ஒரு மூர்த்தி எப்போ உன்னதமாக இருப்பார், அதாவது ரொம்பவும் ஃபர்ஸ்ட் கிளாஸான பலன்களை எப்போ கொடுப்பார், ரொம்ப மத்தியமான பலன்களை எப்போ கொடுப்பார், ரொம்ப குறைச்சலான பலன்களை எப்போ கொடுப்பார். இது என்னப்பா தெய்வத்தில் போய் நம்ம இப்படி வகையறையப்படுத்தலான்னா, ஒரு சில விஷயங்களின் காரணமாக ஆகமத்தில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகை பலன்களில் குறிப்பாக வச்சு நீங்கள் செயல்பட சொல்ல இப்படி பார்க்கலாம். இன்னொரு வகையில் பார்க்கலாம், ஒரு மூர்த்தியுடைய பாலரூபம், ஒரு மூர்த்தியோடைய குமார ரூபம், ஒரு மூர்த்தியோடைய சம்சார ரூபம், ஒரு மூர்த்தியோடைய யோக ரூபம், 4 வகையாக பிரிக்கலாம். அப்படி இதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான கடவுள் முருகப்பிரவான். ஒரு பாலமுருகனாக நம்ம பார்ப்போம், குமாரராகவும் பார்ப்போம், சம்சாரியாகவும் பார்ப்போம், யோக மூர்த்தியாகவும் பார்ப்போம். சரி, பாலரூபரை எப்படி பார்ப்போம்? நிறைய ஆலயத்துல சுவாமி பாலசுப்பிரமணியராக இருப்பார், குழந்தை வேலனாக இருப்பார். இப்பயும் குழந்தை மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் ஒரு ஆலயம் நிர்மாணிக்கிறோம்னா அதோடைய இடது பக்கத்துல இருக்கக்கூடியவர் பாலமுருகனாக தான் இருப்பார். அதுக்கடுத்து குமாரராக இருக்கக்கூடியதுதான் சுவாமி மலை. தன்னுடைய தகப்பராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே பிரணவத்தை உபதேசித்தார், குமார ரூபமாக இருப்பார். அதே மாதிரி சம்சாரியாக திருப்பரங்குன்றத்தில் தேவயானியை மணந்ததாகவும் திருத்தணியில வள்ளியை மணந்ததாகவும் சொல்லுகிறார். அதே மூர்த்தி யோக மூர்த்தியாக பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியாகவும், திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய மூர்த்தியும் யோக மூர்த்தி தான். யோகம்னா நமக்கு யோகத்தை தரக்கூடிய மூர்த்தி இல்லை, அவர்கள் தவம் செய்ததோ அவர்கள் பிற தெய்வத்தை வணங்குற நிலையை யோகம்னு சொல்லுவோம். இப்போ பழனியில் இருக்கக்கூடிய மூர்த்தி கிட்டத்தட்ட ஒரு யோக மூர்த்தி தான். யோகம்னா ஒரு தவத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியாகவும் பற்றற்ற இருக்கக்கூடிய மூர்த்தியாகவும் கேதுவோடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியாகவும் நம்ம பார்க்கணும். பழனியில முருகர் எதுவுமே எல்லாத்தையும் தொடர்ந்து வெறும் கோமணத்தோடவும் ஒரு தடியோடவும் ஒரு ருத்ராட்சமாலையோடும் தான் இருப்பார். இது ஒரு வகையான யோகமூர்த்தி. அப்படியே நம்ம கட் பண்ணி திருச்செந்தூர் போனோம்னா கையில தாமரை வச்சிருப்பார். அந்த இடத்துல சுவாமி சிவபூஜை பண்ணிட்டு இருக்க சொல்ல தான் திரும்பி பக்தர்களை பார்க்க சொல்ல இருக்கக்கூடிய வடிவமாக தான் திருச்செந்தூர் முருகனானதான் கையில 1000 இதழ்கள் கொண்ட சகசிரார தாமரையை தன்னுடைய கைகளில் வைத்திருப்பார். இவங்க 2 பேருமே யோகத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி தான். இப்ப இந்த 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். அப்ப இதே மாதிரி எல்லா மூர்த்திக்குமே உண்டு. அம்பாளுக்கு உண்டு, விநாயகருக்கு உண்டு, சாஸ்தாவுக்கு உண்டு, நரசிம்மருக்கு உண்டு, ஆஞ்சநேயருக்கு உண்டு. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக சொல்ல அந்த விஷயத்தை கவனிக்க சொல்ல நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அப்படி பைரவர் எப்படி உற்பத்தி ஆகிறார்னா 3 விதமான அசுரர்கள், தங்கக்கோட்டை, இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, கமலாக்ஷன், வித்யுன்மாலி, அந்தகாசுரன், இந்த 3 பேரும் 3 விதமான கோட்டைகளை வைத்து மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வரத்தை கொடுத்ததும் சிவபெருமான் தான். அப்போ இவர்களை சம்ஹாரம் பண்றதுக்காக சிவபெருமான் காளி தேவிய அனுப்புகிறார். காளி தேவி ஓரளவுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தால் இந்த 3 அசுரர்களையும் செயலுக்கு செய்கிறாங்க, முழுமையாக அழிக்கலை. ஏன்னா சிவனுடைய அஷ்டவீரட்டானம்னு ஒரு கோயில்கள் உண்டு, 8 வீரதீரர்கள் செய்த செயல்கள் உண்டு. அப்படி பன்ருட்டியில் இருக்கக்கூடிய திரிபுராந்தக மூர்த்தியாக தான் சிவபெருமான் தன்னுடைய சிரிப்பால 3 கோட்டைகளையுமே எரிப்பார். அப்ப காளி தேவி ஒரு டிஃபெண்டரா, ஒரு பாதுகாக்கக்கூடிய மூர்த்தியா அதனுடைய முழு சக்திகளை அங்க பிரயோகிச்சாங்க. அந்த உக்ரம் தாங்காம அம்பிகை லோகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அப்ப சிவபெருமான் பார்த்து இந்த உக்ரத்தோட உலகத்தை நெருங்கினாலோ பிற தெய்வர்கள் எல்லாரும் பயந்தாங்க. அப்ப சிவபெருமான் ஒரு குழந்தை ரூபமாக மாறி அந்த இடத்துல இருந்து தன்னுடைய பசியின் காரணமாக அழுகிறார். என்ன காளி தேவி ரொம்ப உக்ரமாக வந்தாலும் அவளும் ஒரு தாய், ஒரு பெண்மையின் காரணமாக அந்த குழந்தையை அள்ளி எடுத்து தன்னுடைய தாய்ப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே சிவபெருமான் அந்த தாய்ப்பாலின் வழியாக அம்பாளுடைய கோபத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சி
தன் நகத்தை கொண்டு அதீத கோபத்தை தனக்குள்ள அடக்கின ஒரு மூர்த்தியாகவும் ஒரு பாலரூபமாகவும் இந்த க்ஷேத்திரத்தையே அவர் காப்பாத்துறதுனால க்ஷேத்திர பாலகன்கிற ஒரு பெயரோட பைரவராக சுவாமி அந்த இடத்துல முழுமையாக அவதரிக்கிறார். அப்ப சிவனுடைய பாலரூபமாக நம்ம காண வேண்டியதுதான் இந்த பைரவர். அப்படி இந்த பைரவர் எந்தெந்த வகைகள்ல நம்ம வணங்கலாம்? எதுக்காக பைரவரை வணங்கணும்? ஒரு ஆலய நிர்மாணம்னு நம்ம எடுத்துக்க சொல்ல, நம்ம எப்படி ஒரு வீட்டுக்குன்னு ஒரு நபர் வச்சிருக்கோம்னா, அந்த வீட்டில் ஒரு நபர் சம்பாதிப்பார், ஒரு நபர் நிர்வாகம் பண்ணுவார், ஒரு நபர் தங்களுடைய கணக்குகளை பார்ப்பார், எல்லாரும் வேலையை பிரிச்சுப்போம். அது மாதிரி ஒரு ஆலயம்னு சொல்லையும் பலவிதமான மூர்த்திகள் ஒரு வேலையை பிரிச்சுப்பாங்க. அப்ப மூலவராக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு துணைவியா இருப்பாங்க. அந்த கோயிலுக்குன்னு ஒரு கணக்கர் இருப்பார், அவர் தான் சண்டிகேஸ்வரர். இப்பவும் சிவருமானுடைய ஆலயத்துல சண்டிகேஸ்வரர் எதுக்கான அந்த கோயிலுடைய கணக்கர் அவர். இந்த கோயில்ல இருந்து யார் யாரு என்னென்ன வேலை பண்றாங்க, எவ்வளவு பொருள் வருது, எவ்வளவு பொருள் செலவு பண்றாங்க, யார் யார் என்னென்ன பொருள் எடுக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பொருள் வைக்கிறாங்கன்னு முதற்கொண்டு சண்டிகேஸ்வரர் தான் கணக்கராக அந்த கோயில்கள்ல எல்லா விதமான நிர்வாகத்தையும் பார்த்துருப்பார். அதே மாதிரி அம்பிகையோடைய சந்நிதியில சண்டிகேஸ்வரின்னு ஒரு அம்பாள் இருப்பாங்க. அப்ப இவர்களுக்கு எல்லாரையும் தாண்டி அந்த ஆலயத்துல ஈசான திக்குல ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பைரவர். அந்த ஆலயத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் பைரவர், நிர்வாணமாகவும் இருக்கக்கூடியவர். ஏன் நிர்வாணமாக இருக்கக்கூடியனா பலவிதமான காரணங்கள் உண்டு. இந்த பைரவருடைய வழிபாடு பெரும்பாலும் நம்மளுடைய மதத்துல இனங்கினத்துக்கு காரணம் காபாலியருடைய வழிபாடு தான். காலகட்டம் கடந்து பைரவருடைய வழிபாடா நம்ம சைவ சமயத்திலையும் இணங்குறதாக ஒரு சில தகவல்கள் உண்டு. அப்ப பெரும்பாலும் இவரும் வனத்துல வசிக்கக்கூடியவர்கள் தான். ரொம்பவும் விசேஷமான சுனம்ங்கிற ஒரு நாயை அவர் எப்பயும் தன்னுடைய பாதுகாவலாக வைத்திருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கிறோம். பைரவருடைய வகைகள், பைரவருடைய கோயில்கள் பார்க்க சொல்ல எண்ணற்ற கோயில்கள் உண்டு. பைரவர் எந்த அளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத மூர்த்தின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆலயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஆலயத்துல ஒரு மூலவர் இருக்காங்க, பிற உபதெய்வதைகள் ஒரு உப பிரகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்ல, ஒரு ஆலயத்துல கொடிமரம் வைக்கிறீங்க, பலிபீடம் வைக்கிறீங்கன்னா பைரவருக்கு உண்டான சன்னதியும் ரொம்ப 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 விசேஷமானது. நீங்க தவிர்க்கவே முடியாத ஒன்று பைரவர். இன்னொரு விஷயம் சொல்றோமே, ஒரு ஆலயத்துல நம்ம பூட்டுறோம்ல, எல்லா கடவுள்களையும் அடைத்து பின் இல்ல அந்த ஆலயத்தை நடை சாத்துவதற்கு முன்னாடி அந்த சாவிய பைரவருடைய பாதத்துல வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கோயில் நடை சாத்தக்கூடிய வழக்கங்கள் இன்னும் தென்னகத்தினுடைய கோயில்கள்ல நிறைய ஆலயங்கள்ல இருக்கு. அல்லது காலையில நட திறக்க சொல்லியும் அவர்கிட்ட அந்த சாவியை வைத்து வணங்கின பிறகும் திறக்கக்கூடிய வழக்கமும் இன்னைய வரைக்கும் இருக்கு. அப்ப பைரவருங்கிறது எவ்வளவு ஒரு அந்த அந்த ஆலயத்தினோட அந்த இருப்பிடத்தோட அந்த பாதுகாவலுங்கிறது இவ்வளவு உன்னதமான ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. இன்னொன்னு, அம்பாளுடைய வழிபாட்டுல சாக்தத்துல நம்மளுடைய பலவிதமான மூர்த்திகளாக நம்ம பார்ப்போம். சாஸ்தாவுடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துருக்கோம், விநாயகருடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துருக்கோம், பெருமாளுடைய வழிபாடும் சாக்தத்துல ரொம்ப முக்கியமானது. பஞ்சமூர்த்திங்கிற விஷயத்துல சாஸ்தா, முருகர், சிவபெருமான், பெருமாள், இந்த 4 மூர்த்தியையும் தவிர்த்து விநாயகர், இந்த 5 மூர்த்தியும் தவிர்த்து ஒருத்தர் இருப்பார், அவரு பைரவர். எல்லாருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடத்திலையும் ஒவ்வொரு விதமாக பைரவர் அந்த இடத்துல ரக்ஷாஸ்வரூபனாக அந்த ஆலயத்தை ரட்சிக்கக்கூடிய தன்மையில அவர் இருக்கார். அப்படி பாதுகாக்கக்கூடிய தன்மையை பிரதானமாக கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக தான் இந்த பைரவரை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப பைரவர்ல யோக பைரவர் இருக்காருன்னா கண்டிப்பாக இருக்கார். பைரவர்லையும் பலவிதமான பைரவருடைய வடிவங்களை பார்க்கிறோம். சிவருமானுடைய பால வடிவம் தான் பைரவம்னு சொன்னோம். ஆனா பைரவர் பால ரூபத்திலேயே இல்லை, கஷேத்திர பாலகனாக இருந்ததுக்கு அப்புறம் அவர் வளர்ந்து அவர் தனக்குள்ள இருந்து 8 விதமான பைரவர்களை வெளிப்படுத்துறார். அசதாங்க பைரவர், உரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், உன்மத்த பைரவர்,
பீக்ஷண பைரவர், சம்ஹார பைரவர்னு 8 விதமான பைரவர்கள் பார்க்குறோம். இப்போ பைரவருடைய பிரதானமாக வாகனம்னு நாய்க்குட்டி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு பைரவர்னு வர சொல்ல அவர்களுடைய வாகனங்களும் அவர்களுடைய ஆயுதங்களும் அவர்களுடைய பெயர்களும் மாற்றம் பெறுகிறது. இப்போ அசிதாங்க பைரவர் நம்ம எடுத்துக்கிறோன்னா, அசிதாங்க பைரவருடைய வாகனம் அம்சம், அன்ன வாகனத்தில் வரக்கூடிய பைரவர். ருரு பைரவர்னா சிவபெருமானுடைய அம்சமாக ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய தன்மையில பார்க்குறோம். சண்ட பைரவர் மயில் வாகனம் கொண்ட பைரவராக இருக்கார். குரோத்தன பைரவர் கருடன வாகனமாக கொண்டு சங்கு சக்கரத்தோடு ஒரு கையில கபால கதையோடு இருக்கக்கூடிய பைரவராக இருக்கார். அதுக்கடுத்து கபால பைரவர் யானை வாகனத்தோட இந்திரனுடைய ஆயுதமாக வஜ்ரம் சக்தியோட காட்சி கொடுக்கிறார். உன்மத்த பைரவர் குதிரை வாகனத்தோட காட்சி கொடுக்கிறார். பீக்ஷண பைரவர் பிரேத வாகனம், மனிதனுடைய பிரேதம் தான் அவருடைய வாகனமாகவும் கத்தி கபாலம் சூலத்தோட காட்சி கொடுக்கிறார். சம்ஹார பைரவர் சிங்க வாகனத்தோடு 8 கைகளோடு 8 விதமான ஆயுதங்களோடும் இருக்கக்கூடிய தன்மையாக நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த 8 பைரவரும் 8 திசைகளுக்கு உண்டான அதிபதி. எப்படி நம்ம அஷ்டதிக் பாலகர் சொல்றோமோ, இந்த 8 பைரவரும் 8 திசைக்கு வராங்க. இந்த 8 பைரவர்ல இருந்து இன்னொரு 8 பைரவர்கள் வராங்க. அவங்க தான் 64 பைரவர்கள். நம்ம இது ஒரு தனி பதிவாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அஷ்டமியோடைய சிறப்புன்னு பார்க்க சொல்ல, அஷ்டமியில தான் காலபைரவர் அவதரித்தார். ஏன்னா காளிக்கு அஷ்டமி ரொம்பவும் உகந்ததான ஒரு திதி. அப்போ நம்ம முன்ன புராண கதையில பார்க்க சொல்ல, காளி தேவி தன்னுடைய ஆற்றலை நிரூபித்து அந்த 3 அசுரர்களையும் ஒரு கால சமயத்துக்கு செயலுக்க செய்கிறாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக அம்பாள் அஷ்டமியில தான் போய் அந்த செயலை ஆற்றியிருப்பாங்க. அப்போ அன்றைய தினம்க்கு வர சொல்ல தான் அவருடைய உக்ரத்தை பைரவர் வாங்குறான்னா, அப்போ அவருடைய பிறந்த திதியாகவும் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி தான் ருத்ராஷ்டமியாகவும் பெரிய அஷ்டமியாகவும் பைரவருடைய ஜனன நாளாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப 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 விசேஷமான அஷ்டமி. ஆனால் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் உண்டு. இப்போ நம்ம இருக்கிறது சித்திரை மாதம்னு வச்சுப்போமே, சித்திரையில் தான் இருக்கும். இப்போ சித்திரையில் வரக்கூடிய அஷ்டமிக்கு அந்த அஷ்டமிக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்னன்னா சதாசிவ அஷ்டமின்னு பெயர். அதுக்கு நம்ம துவாதச ஆதித்யர்கள் நம்ம சேனல்ல சூரிய புராணமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 12 சூரியர்களுடைய துவாதசனா 12ன்னு அர்த்தம். தசனா 10, துவானா 2. அப்ப துவாதச ஆதித்யர்கள்ல ஒரு ஆதித்யரும் உபதேவதையாக வருவார். நம்ம பார்த்த அஷ்டபைரவர்லையும் ஒரு பைரவர் பிரதான பைரவராக அந்த நாளில் நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஒரு பலன், ஒரு விசேஷ பலனும் ஒரு அஷ்டமிக்கு உண்டு. அப்படி பார்க்க சொல்ல சித்திரையில் வரக்கூடியது சதாசிவ அஷ்டமியாகவும், துவாதச ஆதித்யர்கள்ல அம்சுவான்கிற ஒரு ஆதித்தனுடைய உபதேவதையாகவும், சண்ட பைரவர் தான் பிரதான பைரவராக அந்த பூஜைகளை ஏற்கக்கூடிய வடிவத்துல பைரவர் இருப்பார். அப்ப இந்த அஷ்டமியில வழிபடக்கூடிய பலன்கள் என்னன்னா, மனக்குழப்பங்கள் தீரும், தம்பதிகள் இடம் ஒற்றுமை வலுப்பெறும். இந்த அஷ்டமி சித்திரையில வரக்கூடிய அஷ்டமிக்கு இந்த விஷயம். 2வதாக வரக்கூடியது பகவத அஷ்டமி, வைகாசியில வரக்கூடிய அஷ்டமி. அப்ப துவாதச ஆதித்யர்கள்ல ததாங்கிற ஒரு ஆதித்யர் வருவார். ருரு பைரவர் தான் பிரதான பைரவ மூர்த்தியாக இருந்து அந்த பூஜைகளை ஏற்பார். கடன் சுமை தீர்க்கும் அஷ்டமியாக இந்த வைகாசியில வரக்கூடிய அஷ்டமி இருக்கிறது. இது மாதிரி 12 மாதங்களுக்கும் 12 அஷ்டமி இருக்கு. இந்த காணொலியில 3 அஷ்டமியுடைய பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். கார்த்திகை அஷ்டமி, ருத்ராஷ்டமி சொல்லக்கூடியது தன வரவும் செல்வ செழிப்பும் ஏற்படக்கூடிய அஷ்டமியாக, காலபைரவரே பிரதான அஷ்டமியில வரக்கூடியதாக தான் அதுக்கு ருத்ராஷ்டமினே பெயர். அப்படி கார்த்திகை, சித்திரை, வைகாசி இந்த 3 விதமான அஷ்டமியோடைய பலன்களை பார்ப்போம். மீதி உள்ள அஷ்டமியோட பலன்கள் வரக்கூடிய காணொளிகள்ல நம்ம பதிவிடுவோம். அப்ப இந்த அஷ்டமியில வழக்குல ஜெயிக்கக்கூடிய வன்மையை அவர் கொடுப்பார். அதுக்கடுத்து சனீஸ்வர பகவானாக ஏற்படக்கூடிய தீய வினைகள்ல இருந்து மாற்றி நல்லதாக கொடுப்பார். 7.5 சனி
அஷ்டமி சனி, அஷ்டாட்சம சனி போன்ற தோஷங்கள்ல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு சனி தசை நடக்குதுன்னா, சனி தசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்களும் பைரவருடைய வழிபாடு பண்றதுக்கு ரொம்பவும் உன்னதமானது. பெரும்பாலும் மேஷ ராசி, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமமானது. ஏன்னா மேஷத்துக்கு சனீஸ்வரர் ரொம்ப கடுமையான ஒரு பாபர். நீங்க என்ன பண்ணாலும் சனீஸ்வரர் வந்து அந்த பாவகத்துக்கு வந்து ரொம்ப கடுமையாக வேலை செய்வார். அப்ப ஏன் சனீஸ்வரருக்கும் பைரவருக்கும் தொடர்பு படுத்துறாங்கன்னா, சனீஸ்வரருடைய குரு பைரவராக ருத்ரமூர்த்தியாக இருந்துதான் சனீஸ்வரரை அவர் வழிநடத்த செய்தார் சிவபெருமான். அப்ப அந்த மூர்த்திக்கு அவர் அதிகமாக கட்டுப்படுவார். அப்ப சனீஸ்வரர் தான் காலம், அவருக்கு தான் வந்து காலதெய்வன்கிறாவது நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி யாருன்னு நீங்க தேர்ந்தீங்கன்னா, மந்திரபூர்வமா தேர்ந்தீங்கன்னா சனீஸ்வரருடைய பெயர் தான் வருது. அதாவது நவகிரகத்தினுடைய நாயகர்ல நம்ம சூரிய பகவான் சொல்றோம். ஆனா சக்கரவர்த்தியா யாரு பாவிக்கிறான்னா சனீஸ்வரர் தான் அங்க இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய தெய்வமா, அவரையும் நல்வழிப்படுத்தக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடியது தான் பைரவர். அதனால சனீஸ்வரருடைய எந்த வகையான தாக்கங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா பைரவருடைய வழிபாடு சிறந்த ஒரு விஷயம். இழந்த பொருட்களை வந்து பெறக்கூடிய வன்மை. இந்த 64 பைரவர்ல ஒரு பைரவர் சுருணாகஷ்ண பைரவர், செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய பைரவராக தன்னுடைய மனைவிய தன்னுடைய இடது துடையில் அமர வைத்தார் போல் இருக்கக்கூடியவர் தான் சுருணாகஷ்ண பைரவர். அதனால இழந்த செல்வங்களையும் செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு என்ன ஆபத்தான சமயம் வருமோ அந்த ஆபத்துல உறுதுணையாக இருப்பவர். நீங்க விபத்து நேராமல தவிர்க்கவும், உங்களுக்கு நிம்மதியான ஒரு விஷயத்தை செய்யவும், ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்தமான நிலையை தரக்கூடியதுக்கும் பைரவர் இருப்பார். ஏன்னா அவர் தான் ஆனந்த பைரவர். இந்த பைரவருடைய சகஸ்நாமத்திலேயே பலவிதமான நாட்மாக்கள் உண்டு. சாந்த ஜனப்பிரியாயி நமக, பைரவர் எவ்வளவு ஆக்ரோஷமா நம்ம பார்க்குறோமோ ஆனா அதுக்கு நேர்மாறான தன்மையும் அவருக்கு உண்டு. மிகவும் சாந்த ஜனமாக இருக்கக்கூடிய நபர்கள் தொடுவதால அவர் சந்தோஷம் அடைவார். வாசனாதி திரவியங்கள், புனுகு, அத்தர், ஜவ்வாது, அரகஜா இது மாதிரியான வாசனை பொருட்கள், மருதாணி பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செவ்வரளி அவருக்கு சாத்தக்கூடிய விஷயம்தான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதையும் தாண்டி மருதாணி பூ ரொம்ப 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 அவருக்கு விசேஷமானது. வாசனை உள்ள பூக்கள் என்னென்னவோ, செண்பகப்பிரியா செண்பகப்பிரியான அவருடைய சகஸ்நாமத்திலே வரும். மாதுளை பூ, அந்த மாதுளை பூவில் விருப்பம் உடையவர், அதுவும் பைரவ சகஸ்நாமத்தில் வருது. முந்திரி பழத்துல விருப்பம் உடையவர், முந்திரிய கட்டி மாலையா போடுவாங்க. ஆனால் அவருக்கு முந்திரி பழங்கிறது ரொம்ப பிடிக்கும். சாம்பிராணி தூபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு மூர்த்தியை பிரீத்தி பண்ணக்கூடிய வழிங்கிறது வழிமுறைகள் வேற. அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். நீங்க அரளிப்பூவான சுவாமிக்கு எந்த அளவுக்கு அர்ச்சனை பண்றீங்களோ ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது வில்வ இலைகளாலையும் சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். ஏன்னா சிவாம்சம் பொருந்திய மூர்த்தி தான். அப்ப சிவாம்சம் பொருந்திய மூர்த்திக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணலாம். இதை மீறின ஒரு விஷயம் வந்து விபூதி பத்திரி அல்லது திருநீற்று பற்றிலையும்பாங்க. அது ரொம்பவும் வாசனை மிக்க ஒரு பொருள். பைரவருக்கு ரொம்பவும் உன்னதமாக ஏற்றக்கூடிய இலை வகைகள்ல உண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பூ வகைகள்ல பார்த்தோம். மாதுளை பூ, செவ்வரளி, செண்பகம், இதெல்லாம் வந்து பூ வகைகள்ல வரும். நம்மளுக்கு இலை வகைகள்ல பார்க்க சொல்ல வில்வமும் உங்களுக்கு திருநீற்று பற்றிலையும் ரொம்பவும் உன்னதமான இடத்துல வந்து இருக்கும். வடமால பிரிய, அதாவது அவருக்கு எப்படி வடை சுடணும்னா, நம்ம எண்ணெயில வடை சுடுவோம், அவருக்கு நெய்யில சுட்ட வடை ரொம்ப பிடிக்குமா. நெய்யிலேயே சுட்டு எடுத்த வடை ரொம்ப பிரீத்தமானவர். அது உளுந்த வடையாகவும் இருக்கலாம், மெது வடையாகவும், ரெண்டுமே வந்து ப்ரிஃபரபிள் தான். 2 வகைகளிலும் அதை எடுத்துக்கக்கூடியவர். பற்றற்ற நிலைய உணர்த்தக்கூடியவர். அதனால்தான் அவர் ஆடை இல்லாம பெரும்பாலான இடத்துல இருப்பார். ஏன் அவர் ஆடை இல்லாம இருக்கிறாருன்னா, இந்த ஆத்மாவுக்கு உடலுங்கிறது ஆடைதான். அப்ப அந்த ஆடை துறந்த நிலைங்கிறது உங்க ஆத்மாவை மறைமுகமா அவர் குறிக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு நீங்க பற்றற்ற நிலையில இருந்து நீங்க விடுபட்டுக்கிட்டே வரீங்களோ அவரு முக்தியை கொடுக்கக்கூடியவர். அதனால்தான்
அவருக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரத்துல பைரவாஷ்டகத்துல காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே. இப்பயும் நம்ம முக்திக்கு பெறக்கூடிய வழிகளில் நம்ம ஒன்று சொல்றோம்னா காஷி கஷேத்திரத்தை தான் சொல்லுவோம். அப்படி காஷி கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் தான் ரொம்பவும் பிரீத்தமாக இருக்கக்கூடியவர். ரொம்ப விருப்பப்பட்டு அவர் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய இடம்னா அது காஷி கஷேத்திரம் தான். எப்ப நீங்க பற்றற்ற நிலையில இருந்து முக்திக்கான வழியை தேடுறீங்களோ அப்ப பைரவர் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து தொடர்ந்து முக்தியும் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்கிறதால் தான் அவருக்கு கால பைரவராகவும் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்க. ரொம்பவும் உத்தமமான விஷயம். சாயரக்ஷையில போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த பொருளை என்னால் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல. எப்போ ஒரு சுவாமி ஒரு மூர்த்தி கிட்ட போய் உங்க முகத்தை போய் நீங்க காட்டிக்கிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன இல்லையோ அந்த சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கவே ஆரம்பிப்பார். அவர் எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் தூய்மையான பக்தி தான். பொருளோ உங்களுக்கு நீங்க ஆடம்பரமும் விட கடவுள் எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பது உண்மையான உன்னதமான பக்தி தான். அந்த பக்தி வர வர மிச்சம் எல்லாமே உங்களை அடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதே பைரவர்ல நான் சொல்றது சொர்ணாகஷ்ட பைரவர். செல்வ வளத்தையும் அவர் கொடுப்பார். எப்போ ஒரு மூர்த்தியை நீங்க சர்வமூர்த்தி ஸ்வரூபா, இதுவும் பைரவர் சகஸ்நாமத்தில் வருது. எல்லா விதமான மூர்த்தி ஸ்வரூபமா ஒரு மூர்த்தியை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய எல்லா விதமான தன்மைக்கும் அவர் பொறுப்பாகி விடுவார். உங்களுக்கு என்னென்ன நல்லது வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில அவர் அருள் புரிய ஆரம்பிச்சிருவார். இந்த பைரவருக்கு ஏற்ற இன்னொரு உகந்த காலம்ங்கிறது ராகு காலம். எப்படி அஷ்டமியில வளர்பிற அஷ்டமி நம்ம துர்காக்கு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ராகு காலமும் பைரவருக்கு நீங்க எடுத்துக்கலாம். இதோடைய தொடர்பு எங்க வருதுன்னா, நான் முன்ன நம்ம சொன்ன மாதிரி 2 நட்சத்திரங்கள் பைரவருக்கு ரொம்ப உன்னதமா ஒன்று பரணி சொன்னோம், இன்னொன்று சதயம் சொன்னோம். இதுல சதயம் ராகுவோடைய நட்சத்திரம் தான். அப்ப ராகுவோடைய நட்சத்திரத்துல வரா மாதிரி ராகுவோடைய நேரமாக இருக்கக்கூடிய ராகு காலம் அது ஒவ்வொரு நாட்களும் வரக்கூடிய ராகு காலமா இருக்கலாம். ரொம்ப விசேஷமா வர்றது ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நாளிலையும் பைரவருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணி புனுகு சாற்றி சிகப்பு நிற ஆடைகள் சாற்றி அவருக்கு நிவேதனமாக உங்களெல்லாம் என்ன பிடிக்குமோ, தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், மாதுளை கலந்த தயிர் சாதம் ரொம்ப விருப்பமுடையவர் அவர். அப்படி அந்த உணவை நீங்க அர்ப்பணித்து சுவாமியை வழிபட்டு வர உங்களுக்கு கடனோ உங்களுக்கு மரண பயமே இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து பூரணமாக விடுதலை செய்து உங்களுக்கு உன்னதமான வாழ்வளிக்கக்கூடிய தெய்வமாக இருப்பவர் தான் இந்த காலபைரவர் க்ஷேத்திரபாலர் மூர்த்தி. நம்ம வரக்கூடிய பதிவுகளில் நிறைய இது போன்ற பைரவர் எந்தெந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறாங்க, இன்னும் மீதம் இருக்கக்கூடிய அஷ்டமியோடைய தினங்கள், அதுக்கு உண்டான பலன்கள் என்ன, 64 பைரவர் யோகினியோடைய நிலைப்பாடுகள் என்ன, நவகிரகங்களும் பைரவர்களும் எந்த தன்மையில் இருக்கிறாங்க போன்ற தகவல்களை நம்ம நிறைய தெரிந்துக்க உள்ளோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போன்ற ஒரு அருமையான மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.